தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக கொடியில் யானை உருவத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் புதிய மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சிந்து. தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கில் கூடுதலாக ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் சென்னை முதல் உதவி உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை யானை சின்னத்தை பயன்படுத்த தாவேகா கட்சிக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என இடைக்கால மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதி பி சந்திரசேகர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தாவேகா சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் நேரில் ஆஜராகி வாதிட்டார். பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் வழக்கறிஞர் ஆனந்தன் காணொலி காட்சி மூலியமாக ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அப்போது தாவேகா சார்பில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் முழுமையாக வாதங்கள் வைக்கப்படாத நிலையில் வழக்கில் நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தாங்கள் தரப்பில் மேற்கொண்டு வரும் வாதங்கள் முன்வைக்க அனுமதிக்க கோரியும் வழக்கில் கூடுதலாக ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க கோரியும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் இன்று புதிதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி பகுஜன் சமாஜ் கட்சியில் நாளை மேற்கொண்டு வாதங்களை முன்வைப்பது தொடர்பாக பதிலளிக்க தாவேகா தரப்பு உத்தரவிடப்பட்டுள்ளது. சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.